மக்களை நம்ம விஎஸ்கே மோட்டாரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரைனிங் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த வண்டியில் வீல் எப்படி மாட்டுறோம் அப்படின்னு சொல்லி தரப்போகிறோம். ஏன்னா பேசிக்கான விஷயம் பஞ்சர் ஆச்சுன்னா அது எப்படி வீலை கழட்டி மாட்டணும். ஸோ வீலை கழட்டி வச்சுருக்கோம், அது எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி தரோம். தம்பி வினோத் போடுங்க. அவரால் அந்த ஹோல்ஸை கண்டுபிடிச்சி உட்கார வைக்க முடியல, தெரியுங்களா? இந்த மாதிரி விரல கை உள்ளே வைக்கக்கூடாது. இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு விடுறேன், எப்படி மாட்டுறாருன்னு பார்ப்போம். முதல்ல ட்ரை பண்ணுவோம். அவருக்கு தெரிஞ்சது செய்யட்டும், அதுக்கப்புறம் எப்படி மாட்டணும் அப்படின்றத நான் ஈஸியாக சொல்லித்தரேன். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஈஸி தான், தெரியாதவங்களுக்கு தான் அது கஷ்டம். சூப்பர், சக்ஸஸ். ஸோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி உட்கார வச்சுட்டாரு. வீலை வெளியே எடுத்துருங்க. இப்போ நான் உட்கார வச்சு காட்டுறேன். எடுங்க. ஓகேவா? ஸோ முதல்ல வீலை வந்து நம்ம கரெக்டாக வாட்டமாக உட்காந்துட்டு பாருங்கள். ஒரு கால் இப்படியும் ஒரு கால் இந்த மாதிரி வச்சுட்டு வீலை அப்படி தூக்கிட்டு இருங்க. யாரும் ஃபோன் பண்ணுறாங்க. எந்த ஸ்டார்ட்டுக்கு நேரம் எந்த ஹோல்ஸ் எடுத்து பாருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம். இப்படிலாம் இங்கெல்லாம் பிடிக்கக்கூடாது. பிடிச்சா இந்த காலிபரில் போய் இந்த விரலாம் இடிக்க ஆரம்பிச்சிடும். இது அப்படி பிடிச்சிட்டு இது பாருங்க, இந்த நட்டு எடுத்துட்டு இந்த விட்டில் போட்டு இந்த 2 வீலை கொண்டு போய் இப்படி முட்டிடணும். 2 முட்டியில் முட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி பொறுமையாக டைட் பண்ணால் ஓகே ஆகிடும். ஒரு நெட்டை கையில் வச்சு ஃபுல்லாக போட்டுடணும். ஒரு நெட்டை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோன்னா வீல் எதுவும் ஷேக் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு நெட்டை எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம கண்ணில் டைட் பண்ணுறோமோ கையில் டைட் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வீல்ஸ் பண்ண வச்சு டைட் மட்டும் செக் பண்ணோம். வரும் இதுவே ஃபுல் டைட் ஆகிடுச்சா? அதுக்கப்புறமா ஜாக்கெட் ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு கீழே வச்சு உங்களால் இந்த கையில் வச்சு எவ்வளோ டைட் பண்ண முடியும் டைட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம விஎஸ்கே மோட்டார் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெலாம் டே பை டே ஒரு விஷயமாக அப்டேட் பண்ணிட்டே வரேன். நான் உங்கள் விஎஸ்கே. பை பாய்.